கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மயிலாப்பூர்ல கடந்த சில தினங்களாக நீங்க பயணம் செஞ்சுட்டு வரீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரதான கோரிக்கையாக என்னென்ன இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கிறதாக பார்க்க முடியுது? மயிலாப்பூர் மட்டும் இல்லாமல் மொத்த சென்னையோட மக்கள் இங்கே இருக்கிறவங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீனவக்குடி மக்கள் தான். மீனவ சொந்தங்கள் தான் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்த சென்னையுமே உங்கள் மாவட்டத்திலே வந்து யார் இருக்கிறதுலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் எல்லாம் திரும்பி கடற்கரை ஓரம் தான் பார்க்கணும். அங்கே இருக்கிற மீனவ மக்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற வேலையை தான் முன்னாடி இருந்த அதிமுக அரசும் செஞ்சுருக்கு, இப்போ இருக்கிற திமுக அரசும் செஞ்சுருக்கு. ஸோ அவங்களோட பிரதானமான கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, இங்கே இருக்கிற இந்த லூப் சாலை இருக்குது, அந்த லூப் சாலையை வந்துட்டு அவங்களுக்கான மீனவர்களுக்கான பிரத்யேகமான சாலையாக மாற்றி அங்கே அது மீனவர்களுக்கான பயன்பாட்டு சாலையாக வைக்கணுங்கிறது. அப்புறம் ஐயா சிங்காரவேலர் கொடுத்த நிலம் இருக்குது, அந்த நிலத்தை வந்துட்டு இன்றைக்கி ஆளுகிற திமுக அரசாங்கம் வந்துட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்யாமல் மறுபடியும் அந்த மீனவ பஞ்சாயத்துகள்கிட்டே கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. அதுபோக இங்கே ஸ்லம் போர்டோட அந்த வீட்டு மாற்று வீடுகள் கட்டி கொடுக்கறதுல பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற இந்த தொகுதியோட இப்போ ப்ரெசன்ட் எம்எல்ஏவாக இருக்கிற ஐயா வேலு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்ச ரூபா அரசாங்கத்துக்கு கட்டணும். அது போக அவர் தனியாக ஒரு 5 லட்ச ரூபா அவர் தம்பி மூலியமாக வசூலிச்சிருக்காரு. அப்போது அப்படி பணம் கொடுத்தவங்களுக்கு அவங்க பணம் கொடுத்தது கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியல. ஆனால் அவங்களுக்கு குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கும் போது அவர்கள் மேலே வைக்கும்போது ஆதாரம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இல்லையா? அதற்கான ஆதாரம்ங்கிறது இருக்கா? பணம் கொடுத்த மக்கள் வாயிலி வயிற்றுலேயே அடிச்சுக்கிட்டு கதறது தான் ஒரே ஆதாரம். ஏன்னா இது ஒன்றும் அஃபீஷியலாக டாக்குமெண்ட் பண்ணி வாங்கின பணம் இல்லை. அவங்க என்ன நம்பிக்கையில் கொடுக்குறாங்களா, சரி பணம் கொடுத்தாவது வீடு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி பணம் கொடுத்தவங்களுக்கு வீடு கிடைக்கல, அதில் பல கோடி முறைகேடு நடந்திருக்கு. இப்போ இந்த மக்களுக்கு என்ன தீர்வுன்னா, அவங்களுக்கான வீடுகளை அவங்களுக்கு சரியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அது போக இங்கே இன்னும் மயிலாப்பூர் வந்து சென்னை ஒரு நகரமாக உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு பகுதியாக, இப்போ இங்கே வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரியாக இல்லை, சரியான சாலைகளில் கழிவுநீர் வழிஞ்சோடுற காவா இல்லை. சில சமயம் உள்ளே இருக்கிற ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அந்த பைப்ஸ் எல்லாம் வந்து 30-35 வருஷம் பழசு. அப்போ அதை ஒரு சில இடத்துலலாம் பொத்துக்கிட்டு சிங்க் ஹோல் மாதிரி விழுக்கிற நடவடிக்கையெல்லாம் நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், மயிலாப்பூர்னால் அது வந்துட்டு ரொம்ப பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிற மக்கள் வாழ்கிற பகுதின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அது வந்து ஒரு வெளிப்பூச்சாக நம்ம பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்களாக தெரியும். ஆனால் உண்மையில் மயிலாப்பூரோட நிலைமை என்னென்னா, இங்கே வாழ்கிற அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட நீங்கள் என்னோட சமூக ஊடக கணக்குகளில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குறுகிய சாலைகளில் சரியான சாலை வசதி இல்லாமல், சரியான குடிநீர் வசதி இல்லாமல், இன்னும் வந்துட்டு அடிப்பம்பு வச்சு தண்ணி அடித்து கொண்டு போகிற நிலையிலெல்லாம் இருக்காங்க. தலைநகரில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்லேயே இந்த நிலைமையில தான் மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு சில சிக்கல்கள் பிரதானமாக இருக்குது. அதுபோக மொத்த மயிலாப்பூருக்கும் இருக்கிற சிக்கல்னால் இந்த சரியான சாலை, குடிநீர் வசதி இதெல்லாம் இல்லாமல் இருக்குது. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் பார்க்கும்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த முறை களம் எப்படி இருக்குது? ஏன்னா மாற்றம் அப்படிங்கிறத முன்னெடுத்து தான் கடந்த சில வருடங்களாக நாம் தமிழர் செயல்பட்டு வருது. தற்போது தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் தாவேகா அப்படிங்கிற கட்சியை தொடங்கி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாரு. களம் எப்படி மாறி இருக்கு? அப்போது மயிலாப்பூர் மக்கள்கிட்ட ஒரு பெரும் அதிருப்தி இருக்குது. இப்போ எங்களோட வேலை என்னென்னா, ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு சிந்தனை நல்ல ஆழமாக ஊனி இருக்குது. இப்போ எது சரியான மாற்றம் அப்படிங்கிற காட்ட வேண்டிய தேவையில் தான் இருக்குது. அதுக்கு வந்து இப்போது தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வரும்போது அது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தெரியுது. ஏன்னா நாங்கள் சும்மா வந்து நாங்கள் நல்லவங்க, நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பாருங்கள், இப்போ நாங்கள் எப்படி ஒரு பொதுக்கூட்டம்னா நாங்கள் எப்படி நடத்துகிறோம், எப்படி எல்லா இராணுவ கட்டமைப்போட ஒன்றா கூடி கலையிறோம், அவங்க பொதுக்கூட்டம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். எங்கள் மக்கள், எங்கள் நாம் தமிழர் கட்சியோட உறவுகள், எங்கள் கட்சிக்காரங்க எப்படி கருத்தியலாக எடுத்து பேசுகிறாங்க, கருத்துக்களை எப்படி கொண்டு வந்து சேர்க்குறாங்க, எப்படி வந்து சமூகத்தில் அரசியல்னாலே நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற புரிதல் வேறு, இன்றைக்கி இருக்கிற அந்த ரசிகர்களுக்கான கட்சியோட புரிதல் வேறு. சீமான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து பேசும்போதும் இந்த கட்சியை தொடங்கும் போதும் நிறைய இளைஞர்கள் அவர் கூட இருந்ததை நம்மளால் பார்க்க முடிச்சு. இப்போ வரைக்கும் அது தொடருது. இப்போ விஜய் அவர்களினுடைய வருகைக்கு பிறகு அதே மாதிரி இளைஞர்கள் பட்டாளம் அவர்கள்கிட்ட போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது களத்தில் ஓட்டாக எப்படி மாறும், எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போது நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. ஆனால் அதனால் முற்றுமுழுமாக இளைஞர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கட்சியான கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் அனைத்து வயது மக்களும் இருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு 40, 45, 30 வயசு, 40 வயசு, 50, 60 வயசு, 70 வயசு ஆட்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஆக்டிவாக வந்து களத்தில் இப்போ வேலை செய்கிற ஆட்களும் இருக்காங்க. ஐயா விஜய் பின்னாடி இளைஞர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து கொள்கையின்பால் அரசியல் பட்ட இளைஞர்கள் கிடையாது, அவங்க ரசிகர்களாக இருக்காங்க. அந்த ரசிகர் கூட்டம் வந்து
அவர் எங்கே போனாலும் அந்த கூட்டம் பின்னாடியே போகுது. அது ஒரு பிம்பமாக கட்டுறாங்க, எங்கே போனாலும் கூட்டம் வருதுன்னு. ஆனால் அது ஒரே கூட்டம் தான் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்கு. அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு எனக்கு தோணலை. அதையும் மீறி அது ஒரு பாதிப்பு உண்டாக்குதுன்னா அது யாருக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் ஒரு பெரிய பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா விஜய் என்ன பேசுகிறாரு, அவர் நியோ திராவிடம் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லாம் சரியில்லை, நான் வேறு மாதிரி ஒரு திராவிட கட்சிங்கிறாரு. அவங்களும் இலவசம் கொடுப்பாங்க, இவங்களும் இலவசம் கொடுப்பாங்க, அவங்களும் சாராயத்து கடையை மூட மாட்டாங்க, இவங்களும் சாராய கடையை மூட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி நீண்ட காலமாக பயணம் செய்யும்போது வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் இதெல்லாமே இருக்குது, அவங்களுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு நிறைய பதிவாகிட்டு வரதை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு வெற்றி வாய்ப்பை இன்னும் எட்டாததற்கு என்ன காரணம், எது அந்த பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இப்போ குவாலிட்டேட்டிவாக பார்த்தோம்னா எது வெற்றின்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறதா வெற்றி. அது நிச்சயமாக வெற்றி தான். அதாவது ஒரு சீட்டில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகிறது. அதான் குவாலிட்டேட்டிவாக எது வெற்றினா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறதா வெற்றி. குவான்டிடேட்டிவாக நம்பர்ஸில் நீங்கள் பார்க்கணுன்னா கூட முதல் தேர்தலில் 1.1% தான் வாக்கு வாங்கியிருந்தோம். 1.1% வாக்கு வாங்கியிருக்கிற கட்சி வளர்றதுக்கோ அது விரிவடைகிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஆனால் அதையும் மீறி வளருதுன்னா அதுதான் வெற்றி. ஆக்சுவலாக 1.1லேருந்து 4, 8 கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அது 16% இருந்தது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே வந்து களம் நல்ல தெளிவாக போலரைஸ் ஆயிடுச்சு. எப்படி போலரைஸ் ஆச்சுன்னா, இங்கே தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் அப்படி தான் போலரைஸ் ஆச்சு. ஏன்னா அந்த களத்தில் பிஜேபி இல்லை, அந்த களத்தில் அதிமுக இல்லை, அந்த களத்தில் ஆல்தோ தாவேக்காங்கிற ஒரு கட்சி இருந்தாலும் அவங்க வந்து போட்டியிடல. அப்போது களம் வந்து ரொம்ப தெளிவாக போலரைஸ் ஆகி நின்றுச்சு. இங்கே வந்து தமிழ் தேசியம் திராவிடம்னு. அப்படி தமிழ் தேசியம் தான் வேணும்னு பாசிட்டிவாக விழுந்த வாக்கே வந்து 16%. எப்படி அது வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் வேணும்னு விழுந்த வாக்கு இப்போ அப்படின்னா திமுகக்கு 75% வாக்கு விழுந்துச்சு. நோட்டாவோட ஓட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நோட்டா வந்து 0.4% இருந்தது அதுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். ரெண்டாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நோட்டா வந்து 4% ஆயிடுச்சு. அப்போ அது என்ன காட்டுது, திமுகவும் வேண்டாம் நாம் தமிழரும் வேண்டான்னு விழுந்தது ஒரு 4% வாக்கு. அப்போது நாம் தமிழர் தான் வேணும்னு பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனையோடு விழுந்த வாக்கு 14% இருக்குது, 16% இருக்குது. அந்த 16%க்கு அப்புறம் நாங்கள் செய்த அரசியல் நிலைப்பாடு, நாங்கள் எடுத்து சிக்கல்களுக்கு நாங்கள் கொடுத்த தீர்வு, எங்கள் அண்ணனோட செயல்பாடுகள் இதெல்லாமே கட்சியை வந்து ஒரு 20-22% பக்கம் கொண்டு வந்துருச்சு. நாங்கள் திருச்சியில் நடத்தின மாநாடு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டை கொடுத்தது. கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 4-5% கொண்டு வந்திருக்கும். அப்போது இந்த தேர்தல் தேதிகள்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு மார்ச் மாதத்துலேயே வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 24% களத்தில் உறுதி, 24லேருந்து 25% உறுதியாக இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் நம்ம மாநாடு முடிக்கும் போதே நாம் தமிழர் கட்சிக்கு 25% வாக்கு களத்தில் இருக்குது. அது அந்த மக்கள்லாம் ஒன்றா இராணுவ கட்டமைப்போடு கூடி கலைஞ்சதுனால மக்களுக்கு வந்த நம்பிக்கை, தமிழக மக்களுக்கு பொதுமக்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேலே வந்த நம்பிக்கையினாலேயே 25% இருக்குது. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற 10% எதுன்னா நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் தேர்வும், நாம் தமிழர் கட்சி இனிமேல் இந்த தேர்தல் காலத்தில் செய்ய போகிற அரசியலோ அழகாக அந்த 10% கொண்டு வந்து சேர்க்கும். அதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வேட்பாளர்களாக வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் இளையவர்களாக இருக்காங்க. இருக்கிறதுலே இளைய வேட்பாளர் வந்து எங்கள் கட்சியில் தான் இருக்காங்க. அவருக்கு 26 வயசு தான். அவர் பேர் பேரறிவாளன். கோவை தெற்கு தொகுதியில் பேரறிவாளன் போட்டிடுறாரு. பேரறிவாளனை எதிர்த்து தான் வந்து ஐயா செந்தில் பாலாஜி சண்டை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அப்போது இங்கே இளையவர்கள் படை வந்து நாம் தமிழரில் பெருசாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கால இளைஞர்களாக இருந்தாலும் அவங்க வேட்பாளர்கள்லாம் பாருங்கள் இளைஞர்கள் கிடையாது. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு தவறான வரலாறு இருக்குது. அப்போது நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அப்போ இந்த இளைஞர்கள் தேர்வாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நாங்கள் களத்தில் செய்ய போகிற வேலைகளாக இருக்கட்டும், இதுவே அழகாக அந்த 10% கொண்டு வந்து கொடுக்கும். ஆக மொத்தம் ஒரு 35% வந்து இந்த தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெறுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வெற்றி தோல்வியை கண்டு பயப்படுற ஆட்களோ இல்லை இப்போ ரொம்ப பூரிச்சு போகிற ஆட்களோ கிடையாது. எங்களுக்கு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோம். எந்த வித சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்துக்காக உழைக்க வந்திருக்கோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மக்கள் எவ்வளோ தூரம் அங்கீகரிக்கிறாங்களோ அதை நாங்கள் மனமும் வந்து ஏற்றுக்குவோம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.